Please stand away from the doors. വാഹനങ്ങളിൽ നിന്നും ദയവായി അകന്നു നിൽക്കുക. அமைதியாக வரானேன்னு பார்க்குறீங்களா? லுலு மால்ல. ஸோ இது மாதிரி நம்ம ஊர்லேயும் ஒன்று இருக்குங்க. மாலோட இப்படி கனெக்டட் இல்லை லிட்ரலாக, பட் மாலோட கனெக்ட் ஆகிற ஒரு மெட்ரோ இருக்குது. என்ன மெட்ரோன்னு கண்டுபிடிங்க, கொஞ்ச நேரம் டைம் தரேன். மெட்ரோவில் தான் வந்தோம், திருப்பி மெட்ரோவில் தாங்க நம்ம போகிறோம். நம்ம ஹோட்டலுக்கு கேக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு கத்தி, ஒரு ஸ்போக்கு, ஒரு ஸ்பூனு டிஷ்யூவில் ரோல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ரோ எப்படி டீல் பண்ணிட்டு இருக்கு பாருங்க. எப்படி இறங்கிடுவோங்க. பேட்டா மெட்ரோ, பேட்டா மெட்ரோ இருக்கிறதா? ட்ரெயின் டிக்கெட்ஸ், இது மாதிரி இடங்கள்லாம் அன்லெஸ் நீங்கள் வெயிட் வச்சுருக்காத வரைக்கும் இதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு பேட் கல்ச்சரில் இருக்கோம். ஆஃபீஸில் 8 hours உட்காந்துட்டு 4 hours கண்டினியூஸாக உட்காந்துட்டு அதெல்லாம் வேணாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள். இதுவுமே பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளோர் இருந்ததுன்னா தேவையில்லை, அந்த பாதி பேர் மினிமம் அதாவது பண்ணுங்கள். நான் ஏன் சொல்கிறேன்னா, ஐ காட் சம் பெனிஃபிட்ஸ். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம், அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, டிக்கெட்ஸ் ஓகே. நான் போயிட்டு நம்ம பேட்டாவில் இருக்கோங்க. மால் எங்கே இருக்குது தெரியுமா? ஆழ்வாரில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகுதா? மால் எங்கே இருக்குது? மால் எடப்பள்ளியில் இருக்குது. இவங்களுடைய டாப் வந்து 60. சென்னையில் 60 தான் நினைக்கிறேன். குட் குட்டுங்க. நான் போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். ஓகே, நம்ம சென்னை மாதிரி இங்கேயும் இருக்குங்க வாட்ஸ்அப்பில் எடுக்கிறது. நான் இங்கே தான் எடுத்தேன் ஃபிசிக்கல் கார்டு பேப்பர். ஹைதராபாத் மெட்ரோவில் இது இருந்தது பார்த்தீங்களா? பேப்பரை வந்து ப்ளீஸ் ட்ராப் யுவர் யூஸ் டிக்கெட்ஸ் ஹியர். இது நியூவாக இருக்குது, வெயிட்டிங் ஏரியா. மேல் இங்கே எடுக்கக்கூடாது, நான் எடுக்காமல் இங்கே தானே வைக்கணும். ஸோ இது ட்ரை பண்ணுறேன். ஓகே. இடப்புலி போட்டிருக்கு. பிளாட்ஃபார்ம் 2 அல்வா எர்ணாகுளம் பேட்டா. இடப்புலி இங்கே இருக்குது, இங்கே இருக்கு இடப்புலி. பிளாட்ஃபார்ம் 3 போகணுமா? பிளாட்ஃபார்ம் 2 இதுதாங்க பிளாட்ஃபார்ம் 2, அது பிளாட்ஃபார்ம் 1. ஓகே ஓகே, நல்ல கிளாரிட்டி தாங்க இருக்குது. பேட்டா இங்கே இருக்குங்க, எடப்பள்ளி வந்து இங்கே இருக்குது. ஸோ எடப்பள்ளி இங்கே இருக்குது. ஸோ டுவர்ட்ஸ் பாருங்கள், கரெக்டாக போட்டிருக்கு. ஆக்சுவலாக சென்னை மெட்ரோ இதை பார்த்து கற்றுக்கோங்கப்பா. இது மாதிரியும் போடலாம். நீங்கள் நிறைய வச்சுருக்கோம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக. இது பாருங்கள், பேட்டா இங்கே இருக்குது, டுவர்ட்ஸ் காட்டுது. நான் எந்த ஸ்டேஷன் போகணும்? எடப்பள்ளி, பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. ஸோ சென்னையில் வச்சுட்டாங்களான்னு எனக்கு தெரியல, பட் ஒரு வேளை வைக்கலன்னா அந்த ஐடியாவை எடுத்துக்கலாங்க. ஃபிஷிங் வில்லேஜஸ் இன் கேரளா. மீன் மட்டும் என்னை ஏமாற்றிட்டாங்க.
ஓகேவா பாப்பா இதெல்லாம் பார்த்துட்டு வரீங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 போகிறாங்க. குட். 2 பக்கம் ஸ்டேர்ஸ், லிஃப்ட்டு, திருப்பி ஸ்டேர்ஸ், எக்ஸ்கலேட்டர். டூ குட். க்ரௌடாக இருக்கும் சொன்னாங்க. இந்த டிக்கெட் கொடுத்தாங்கள்ல இந்த சிஸ்டர், என்னென்னா மழை பெய்யுதில்ல அதனால் க்ரௌடாக இருக்கும் நாங்கள். அலுவா ஃபெடரல் பேங்க். லிஃப்ட், பிளாட்ஃபார்ம். நம்மளுடைய பக்கெட் லிஸ்ட்டில் இன்னொரு திக்குங்க, இன்னொரு ஸ்டேட்டில், ஒரு டாப் சிட்டியில், இன்னொரு மெட்ரோ. அவ்வளோவா கூட்டம் இல்லை. Please stand away from the doors. டெல்லி மெட்ரோ ஆக்சுவலாக மறந்தே போச்சு. கல்கத்தா மெட்ரோ கூட ஞாபகம் இருக்குது, மறந்தே போச்சு. சென்னை மெட்ரோ மறந்துடும்னு நினைக்கிறேன். இல்லை, சென்னை மெட்ரோ ரெகுலராக போயிட்டுருக்கேன். Please do not touch any unattended objects. Please intimate the security staff if you find any such object. சரிங்க, நம்ம அந்த மால் கிட்ட வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். மேலே போடுறாங்க நம்ம எங்கே இருக்கோம் அந்த டீட்டெயில்ஸ்லாம். கால் பண்ணுறத பாருங்க, வீட்டில் சொல்கிற மாதிரி இறங்கிட்டு அங்கே இருந்த மிச்சத்தை கண்டினியூ பண்ணுறேன். இது குட் இல்லைங்க, 2 லாங்குவேஜ், அவங்க லாங்குவேஜ் அப்புறம் இங்கிலீஷ். சென்னையில் தான் கொஞ்சம் போலார் பண்ணியிருக்காங்க. எங்கே இருக்கிறோன்னு அந்த கர்சர் தெரிஞ்சு பாருங்கள், ரேடியோ பட்டன். அப்புறம் எங்கே போகணும் அது பின்னாடி காமிச்சிட்டு இருக்காங்க. Please mind the gap between the train and the platform. உட்காந்துக்கலாம். Platform train இடையில ஒரு க்யூட்டான மியூசிக் போடுறாங்க. அது என்ன நான் சொல்கிறேன், அது நம்ம விவேக் மோம்ஸ் பண்ணியிருப்பார் ஒரு காமெடியில். பட் அது ஃபன் தான், நோ ஒஃபென்ஸ் மீன்ட். பட் இங்கே வந்து க்யூட்டாக இருக்குது அந்த மியூசிக். நான் காட்டுறேன் சரிங்க. ஒருத்தம் ஸ்டேஷன் நின்றுட்டு கதவு மூடும்போது அது காட்டுறாங்க. நான் சொல்கிறேன் வரும்போது. ஓகே, இன்னும் ஒன்றுங்க, நம்ம என்ன பண்ணுறது, நம்ம இது மாதிரி டிஜிட்டலாக இல்லைன்னு நினைக்கிறேன் சென்னை மெட்ரோவில். கரெக்டாக ஆல்ரெடி ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், அந்த ஸ்டிக்கரில் வந்து கர்சர் மூவ் ஆகும், அந்த ரேடியோ பட்டன்ஸ் மாதிரி காட்டும் எங்கே இருக்கிறோன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க டிஜிட்டலாக வச்சுருக்காங்க. இஃப் தீஸ் கைஸ் ஆர் கோயிங் டு ஹேவ் லைக் மல்டிபிள் பிளேஸ் கனெக்டிவிட்டி த்ரூ அவுட் த சிட்டி பண்ணுறாங்க, இல்லை அதர் சிட்டிஸ் கனெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த டிஜிட்டலில் வந்து அவங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம் வேறு நேம்ஸ்லாம் போட்டு. ஸோ இது மாதிரி இருக்கிறது குட். அவங்களுக்கு ஈஸியாகவும் காஸ்ட் எஃபெக்டிவ். வேறு ஏதாவது பிளேஸ் உணவு பண்ணுறாங்கன்னா கூட அதை இதில் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இது வந்து மியூசிக் தாங்க சொன்னேன். கதவு மூடும்போது இந்த மியூசிக் க்யூட்டாக இல்லை? நைஸ். Sticking posters and banners in the metro premises is strictly prohibited. Please mind the gap between the train and the platform. Platform train இடையில பிரத்யேகம் ശ്രദ്ധിക്കണം. Please stand away from the doors. വാഹനങ്ങളിൽ നിന്ന് ദയവായി അകന്നു നിൽക്കുക.
என்னடா அமைதியாக வரானேன்னு பார்க்குறீங்களா? லுலு மாலுங்க. ஸோ இது மாதிரி நம்ம ஊர்லேயும் ஒன்று இருக்குங்க. மாலோட இப்படி கனெக்டட் இல்லை லிட்ரலாக, பட் மாலோட கனெக்ட் ஆகிற ஒரு மெட்ரோ இருக்குது. என்ன மெட்ரோன்னு கண்டுபிடிங்க, கொஞ்ச நேரம் டைம் தரேன். மெட்ரோவில் தான் வந்தோம், திருப்பி மெட்ரோவில் தாங்க நம்ம போகிறோம் நம்ம ஹோட்டலுக்கு. ஓகே சரி, கண்டுபிடிச்சிங்களா? இப்படி லிட்ரலாக கனெக்டட் இல்லை, நம்ம ஊர்லேயும் ஒரு மாலுக்கு மெட்ரோ கனெக்டட். ஓகே சொல்கிறேன். ஃபோரம் மாலுங்க, வடபழனி. இப்போ பேரெல்லாம் மாற்றிட்டாங்க, வடபழனி மெட்ரோவை தான் சொல்கிறேன். வடபழனி மெட்ரோ பார்த்தீங்கன்னா ஸோ டைரெக்டாக அப்படியே போய் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். சரிங்க, அப்படியே அந்த கனெக்ட் ஆகிற அந்த இடத்தாண்ட போயிட்டு அங்கேருந்து காட்டுறேன். வாட்சஸ், அக்சசரிஸ். வெட்டியா? வெட்டி தாங்க, தூங்குறாங்க. இந்த மெட்ரோவில் இருந்தாங்க இறங்கணும். மாலுக்கு எது கனெக்ட் ஆகுது அதை நான் பார்க்குறேன். மாலுக்கு போட்டிருக்காங்க, போர்டில் போட்டிருக்கு பாருங்கள் மால்னு. ஷாப்பிங் மால். அப்போ கிண்டி மெட்ரோ மாதிரி இருக்குங்க. கிண்டி இஸ் த ஒன்லி மெட்ரோ வேர் யூ கேன் சி க்ரௌட் இன் சென்னை. பட் மழையால் க்ரௌட் இருக்கும்னு சொன்னாங்க. நான் வந்து எக்ஸிட்டா என்ட்ரியான்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ அப்புறம் இங்கே ஒரு சிஸ்டர்களை கேட்டேன். ஓகே நம்மளுக்கு இங்கே பேப்பர் போடுற வாய்ப்பு கிடைக்கலங்க அன்ஃபார்ச்சுனேட்லி. என்னன்னா என் மேலே தப்பா என்னன்னு தெரில. என்னது பேக்கெட்டில் வச்சு ஃபோல்ட் ஆகிடுச்சா தெரில, கியூஆர் எதுவும் ஆகிடுச்சா, என்ன ப்ராப்ளம் தெரில, ஒர்க் ஆகலை. நான் வைக்கும்போது என்ட்ரியில் பார்த்துருப்பீங்க, அங்கேயும் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ தெரியல அது என்னன்னு. பட் அது மட்டும் ஒரு ஃபீட்பேக், இம்ப்ரூவ் பண்ணலாம். மிச்சம் எல்லாமே சூப்பருங்க. ஸோ 99% ஐ லைக், 1% இதுதான். ஸோ எந்த ஒரு என்ட்ரன்ஸும் இல்லாமல் லுலு மால் என்ட்ரி, லுலு என்ட்ரி அப்படியே அழகாக போட்டிருக்கேங்க. உள்ள இங்கேருந்தே ஏசி சூப்பராக இருக்குது. அதாவது மெட்ரோவில் ஏசி இல்லை, மெட்ரோ உள்ளே இருந்தது, ஸ்டேஷனில் கிடையாது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 2 pool ரோடு அப்படியே இங்கேருந்து டிம்மாக தெரியுது. டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை, பட் கொஞ்சம் யூ கேன் சி. சூப்பராக இருக்குங்க, இட்ஸ் குட். சரி, ஒன் செகண்ட் நான் ஒன்று செக் பண்ணிட்டு வரேன் திருப்பி. ஓகேங்க, ஏரியா வைஸ் பிக்கஸ்ட் மாலாங்க ஏசியாலேயே லுலு மால் தான். லுலு மால் இஸ் ஓன்டு பை அபுதாபி பேஸ்ட் இன்டர்நேஷ்னல் கம்பெனி பேரும் லுலு தான். ஓகே, ஸ்பீடாக மூவ் பண்ணணும், என் தங்கச்சி தப்புலாம். நான் எடிட் நான் தான், பட் தம்ப்நெயில் மேடம் தான். ஸோ வீடியோ பார்த்து அவங்க பொறுமையாக எடுக்கிறதுக்குள்ள
மெக்லத்தான் இருக்கா? ஆம்புலன்ஸ் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் வருதுங்க. மாலுடைய ஏரியா வைஸ் பெருசுன்னாங்க. நல்லா நடப்போம். ஏசியில் ஒர்க் பண்ணுறது, ஏசியில் ஒர்க் பண்ணி வேறு வர வைக்கிறியாடா பிரபு. இன்ஸ்டாவில் ட்ரெண்ட் ஆச்சு, ஞாபகம் இருக்கா? யாருக்கு? டைம்ஸ்க்கா என்ன மேகசின் தெரியல. ஒரு பர்டிகுலர் மேகசின் வந்து அப்படி தாங்க எடுப்பாங்க ஃபோட்டோஸ். நேரம் நின்று எடுக்க மாட்டாங்க. அந்த மேகசினுடைய இவங்க இருக்கிறாங்கள்ல, எனக்கு சொல்கிற மாதிரியே இருக்கு. மைண்டில் நிறைய இருக்குங்க. ஐ ஹவ் லாட் ஆஃப் திங்ஸ் டு ஒர்க் ஆன். ஸோ இது மாதிரி நல்ல பாசிட்டிவ் மெசேஜ் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப பிடிக்குது. ஏடிஎம் கேஷ் டெபாசிட் மிஷின். ஆர்ட் பாருங்கள் பாப்பா, பாருமா. என் பாப்பா இதெல்லாம் வரையணும்னு ஆசைப்பட்றேன். பட் அந்த இன்ஸ்பிரேஷன் கொடுக்கணுங்க. நம்ம ஏதாவது ஒன்று பார்த்து பிடிச்சி இல்லை காப்பி அடிக்கக்கூடாது. இப்போ தோனி கையிலேருந்து நம்ம ஒரு சில ஸ்கில்ஸ் எடுத்துக்கலையா. அப்புறம் யாவோ ஒரு கோச், ஃப்ரெண்ட்ஸ். நான் அதோ இப்போ சொன்னேன் எங்கள் அம்மா கையில். என் ஃப்ரெண்ட்ஸில் 2 பேர் வந்து அவங்களோட ஹேபிட்ஸ், பழக்கம் வழக்கம், ஒருத்தவங்களை எப்படி இது பண்ணுறது, ஹாஸ்பிட்டாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 பேர் அவங்க கையிலேருந்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு என் தங்கச்சி கையிலே அம்மா கையில் சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸ் பேரை சொல்ல வேணாம், ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸில் அந்த 2 பேரை மட்டும் சொன்னாங்க. அது இதுவாக இருக்கும். ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். யாருமே கேட்டுட்ருக்காங்களா பார்க்குறாங்களான்னு கூட எனக்கு தெரியல. பட் தனியாக அவங்களுக்கு மட்டும் நான் லிங்கை ஷேர் பண்ணுவேன். செலக்டடாக இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் கையிலேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம். நிறைய பேர் இருக்காங்க. எல்லார் கையிலையுமே பொதுவாக ஏதாவது ஒன்று ஐடிஐக்கலான்னு வந்து இந்த ஃப்ளோரில் திட்டத்திட்ட எல்லாம் போயாச்சுங்க. என்னப்பா இது பேசிக்ஸா? பேசிக்ஸ் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ரீபாக் டோனியன் கை போகணும் என் தங்கச்சி சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் டோனியன் கை போகலாம். ஆனால் மெம்பர்ஷிப் இதில் வாங்கினேன். அது பேர் என்னது? க்ரீன் ட்ரெண்ட் ஸ்டைலில் வாங்கியிருக்காங்க மெம்பர்ஷிப். என்னடா இங்கே வந்துட்டு எதுவுமே வாங்கலையா? ஸ்கை ஒழுங்காக அடுப்பா வேர்ல்டு கப்பு. அவர் வேலையை அவர் பார்த்துப்பேன். இந்த சேர் மட்டும் பண்ணால் போதுங்க. தெரிஞ்ச ஒரு பிரபலமான மூஞ்சி மாதிரி இருக்குது. ரித்திக் தெரியும். இவங்க யாருன்னு எனக்கு தெரில. தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என் தங்கச்சி கண்டுபிடிச்சிருப்பான். ஓகே, அப்படியே உள்ளே போகிறோங்க. சரி, அது நான் எடுக்கலாம்னு நினச்சேங்க. எடுத்துகிட்டு ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ரீல்ஸ் போடலான்னு நினச்சேன். பட் வேணாம், டைம் ஆகுது. எனக்கு 8 பொறுமையாக நடடா, அப்போ தான் கடையெல்லாம் பார்க்க முடியும். எனக்கு ரொம்ப பிடிச்ச கடைங்க. ஆனால் இந்த பிராண்டை உணவு வாங்குகிற அளவுக்கான
இது என் கையில் வரல. இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, வைல்ட் கிராஃப்ட், பீட்டர் இங்கிலாண்ட். பீட்டர் இங்கிலாண்ட் இஸ் சம்திங் ஸோ ரிலவெண்ட் டு மீ. ஆல்ரெடி ஹைதராபாத் vlogல சொல்லியிருப்பேன். ஐ கீப் டெல்லிங் ஃபார் பீப்புள் who are not following my vlogs regularly. பிஜி பிஇ ஒரே மாதிரி இருக்குங்க அது. அதனால் என் தங்கச்சி ரெக்கமெண்ட் பண்ணது. ஸோ தங்கச்சி வேறு ரெக்கமெண்ட் பண்ணிட்டாலாம், இன்னும் ஸ்பெஷல் அது. ஸோ அதனால் பீட்டர் இங்கிலாண்ட் நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ணுற ஒரு பிராண்டு. அப்புறம் வைல்ட் கிராஃப்ட். வைல்ட் கிராஃப்ட் இட்ஸ் லாங் ஜேர்னி. நான் வந்து வைல்ட் கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சம்பாரிச்சேன்ல, அப்போத்துலேருந்து வைல்ட் கிராஃப்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரெயின் கோட்டு, பேகு, அப்புறம் என்னுடைய ஸ்லிங் பேகு, என்னுடைய பழைய ஃபஸ்ட்டு வாங்கினேன், நான் காசு சம்பாரித்து வாங்கினேன் அந்த பேகு, எல்லாமே வைல்ட் கிராஃப்ட் தான். ரீபவுண்ட், பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. எவ்வளோ காசு இருக்குன்னு தெரியலையே. செக் பண்ணலாங்க ஆஃபர். சரிங்க, எங்கள் பாப்பாவுக்கும் தங்கச்சிக்கும் கண்ணாடி வாங்கலாம்னு நினச்சேன். ஸ்டார்டிங் ரேட் வந்து 6,400. சார் நான்லாம் வாங்கி கொடுத்துருவேன், அது என் பட்ஜெட்டில் இல்லை. காசுலாம் பார்க்க மாட்டேன், இருந்தால் தானே வாங்கி தரத்துக்கு. பட்ஜெட்டில் இல்லை, காசு இருக்குது, பட்ஜெட்டில் இல்லை. பா பொறுப்பாக இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கல. நல்லா என்ன சொல்லுவேன், காசு இருக்க வாங்கிடலாம் அப்படின்னு. பட் இப்போ கொஞ்சம் இது மாதிரி பொறுப்பு வந்திருக்குங்க. என் தங்கச்சிக்கும் பாப்பாவும் ஏதாவது வாங்கணும். ஏய் சொல்லிகிட்டே இருந்தேன் எனக்கு பிடிச்ச பிராண்டுன்னு. ஸோ இருக்கு பாருங்க, வைல்ட் கிராஃப்ட். அந்த ரெயின் கோட் தாங்க நான் பார்த்துருந்தேன் சென்னையில். கடைசியில் ஐ வென்ட் ஃபார் இல்லை கடைசியில் ஐ வென்ட் ஃபார் ரெட் அண்ட் ப்ளூ. நான் யூஸ் பண்ணுற ரெயின் கோட் இருக்குது பாருங்கள், பேக்கில் இருக்குது. ஒரே நிமிஷங்க. ஈட், ஸ்லீப், ஷாப், ரிப்பீட். நான் இதை எடிட் பண்ணி போடுறேங்க. ஈட், ஸ்லீப், அப்புறம் வேறு ஈட், ஸ்லீப், ஒர்க், ஸ்விம், ரன் அண்ட் கோ ஃபார் த சைக்கிள், கண்டினியூ த சைக்கிள். ஹெல்த்தியாக வரலாம். Happiness is the priority. சரிங்க, நான் குடிக்கிற காஃபி ஷாப் டோனட் ஷாப் இது. ஆக்சுவலாக டோனட் ஷாப்பில் காஃபி விற்கிறான். ஸோ அவன் இந்த மாலில் இருக்கிறான்னு பார்க்குறேன். அப்படி இல்லைனாலும் எனக்கு கம்பல்சரி காஃபி தேவை. லைட்டாக தலைவலிக்குது, நிறைய தண்ணி சேஞ்சு. பட் ஐ கான் கீப் டெல்லிங் தட். வேறு ரீசனாக கூட இருக்கலாம். ஏன்னா நான் ஸ்விம்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதில் தண்ணி சேஞ்செலாம் பெருசாக எதுவும் இருக்காது. ஏன்னா லிட்ரலாக ஐ பி இன்சைட் த வாட்டர் ஃபார் 70 minutes எவ்ரி டே எக்ஸப்ட் மண்டே. ஓகே, ஸோ ஃப்ரீ ஸ்டைல் தெரியும்ல, ஃப்ரீ ஸ்டைலில் தண்ணிக்குள்ளேயே தான் இருப்போம், கொஞ்சம் தான் வெளில வருவோம். ஸோ கிட்டத்தட்ட 70 நிமிஷத்தில் அட்லீஸ்ட் ஒரு 60-55 minutes தண்ணிக்குள்ளேயே தான் இருப்பேன். தலை வலிக்கக்கூடாது, ஏன் வலிக்குதுன்னு தெரியல. என் தங்கச்சி யூஸ் பண்ணுற பேகுன்னு இது. திஸ் ஒன் சொன்னல, வைல்ட் கிராஃப்ட்டும் எங்களுக்கும் நிறைய ரிலவன்ஸ்னு சொல்ல முடியாது, சென்டிமெண்ட்ஸ் இருக்குது. ரொம்ப நாளாக நான் சம்பாரித்து நான் வாங்கி யூஸ் பண்ணுற ஒரு பிராண்டு. கிராஸ்வேர்ட், டிஜிட்டல் அண்ட் எலக்ட்ரானிக் மெகாஸ் டூ. சரிங்க, கோப்ரோ போய் பார்ப்போமா? 1 second.
இந்த காஃபி கடை போனோங்க. ஜூடியாக் நல்ல காலம். ஜூடியோன்னு படிக்க வந்தேன். Imagine என்ன சோக்கு, அரேபியன் சோக்கு கேக்குதா? காஃபி டே கொள்ளக்காரங்க. தம்பி நீ குடிக்கிற இடம் மட்டும் 10 ரூபாய்க்கா காஃபி தரான். என்னுடைய ஃபேவரட் பிராண்டுங்க பீட்டர் இங்கிலாந்து. எங்க அந்த பிஜி காட்டுறோம் பாருங்க, இப்போ பாருங்க பிஇ அது, பட் பிஜி நான். ஸோ பிஜி மீட்ஸ் பிஇ. ஸோ பிஜி மாதிரி தானே இருக்காது. இல்லைன்னு வேணும்னு சொல்லி வன்மத்தை கக்குவாங்க. பிஜி மாதிரி தான் இருக்கு. காஃபி வேணும்டா சீக்கிரம் கடை. தலை வலிக்குது. தலை வலிக்குதா இல்லை ஒரு லைட் ஃபீல் இருக்கா தெரிலங்க. ஆக்சுவலாக தலைவலி இல்லை, ஒரு ஃபீல் மாதிரி லைட்டாக இருக்குது. ஸ்விஸ் காஃபி எங்கே இருக்குது? ஆஷிஸ் சாக்லேட்டுக்கு பயங்கர க்ரேஸ் இருக்குங்க. ஃபுல்லாக சாக்லேட் தான். லூலு ஈவன்ஸ். சார் எங்கே செக் பண்ணுறது தெரில. இன்ஃபர்மேஷன் சென்டர் கீழே இருக்குது. நான் போயிட்டு நான் செக் பண்ணுறேன். கிறிஸ்ப் டோனட் எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். வேறு மிஸ்ஸிங் ஒன் திங்ல இல்லைங்க. ஸோ கோஸ்டா காஃபி போவோம். இதாங்க சாப்பிட போகிறேன். டேட் ரைசின்ஸ் அண்ட் ஃபிக் கேக். என்னோட டின்னர் டைம் வந்துடுச்சு. ஸோ 7 o'clock முன்னாடி சாப்பிட்றேன். கேஃப் லேட்டே சொன்னாங்க. எனக்கு இந்த மிஷின் பிடிச்சிருக்கு. காஃபி வாசனை போகுதுங்க. எனக்கு ஃபஸ்ட் டைம் இங்கே கோஸ்டா காஃபி கொல்லுமாள். எடப்பாடியில் எடப்பள்ளி எடப்பாடி டின்னரு. ஆக்சுவலாக செஃப் பிள்ளைக்கு போனோம், பார்க்கலாம். 8:45 ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது. ஸோ ஐ டவுட் செஃப் பிள்ளைக்கு போக முடியுமான்னு. நாளைக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் லஞ்சுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பட் எல்லாமே கொஞ்சம் டைட் பண்ணிக்கணும். பார்க்கலாம், பார்க்குறேன் என்ன பண்ணலாம். பட் ஐ எம் என்ஜாயிங் நோ மேட்டர் வாட். சரியா சாப்பிடுவோம். இந்த கேக்கை சாப்பிட்றதுக்கு ஒரு கத்தி, ஒரு ஸ்போக்கு, ஒரு ஸ்பூனு டிஷ்யூவில் ரோல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ரோ எப்படி டீல் பண்ணிட்டு இருக்கு பாருங்க. எப்படி எதுக்குங்க அவ்வளோ ப்ராப்பர்ட்டி வேஸ்ட் பண்ணிட்டு ஐடியா இல்லாத பசங்க. ஆனால் இந்த கேக் நல்லா இருந்ததுன்னா டேட்ஸு, ரைஸுன்னு ஃபிக் அத்தி, இது திராட்சை, டேட்ஸ், பேரிச்சம்பழம் போட்டு ஒரு கேக். காஃபி ஆரம்பம் சூடாக. சுகர் எடுத்தாங்க. சுகரில் ஒரு மெசேஜ், வி மேக் இட் பெட்டர். சாப்பிட்டுன்னு சொல்கிறோம் தம்பி.
அங்கே என்ன பேசினேன்னு இன்றைக்கி ஞாபகம் இல்லை. பட் என்ன பேசினேன்றதை கெஸ் பண்ணுறேன். என்ன பேசியிருப்பேன்னா, ஒரு பூமர் அங்கிள் செக்யூரிட்டியோ இல்லை சூப்பர்வைசரோ இங்கே லுலு மாலில் ஸ்டாப் பண்ணாங்க, வீடியோ எடுக்கக்கூடாது இந்த மாலில், அதெல்லாம் அலோடு இல்லைன்னு. நானும் கொஞ்சம் நேரம் நம்பிட்டு அந்த கீழே வந்துட்டு இந்த காஃபி ஷாப்பில் காஃபி குடிச்சிட்டே இருந்தேன். அப்புறம் இங்கே காஃபி ஷாப்பில் ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு சொன்னாங்க, ஸ்வீட் டோலி, என்ன சொன்னாங்கன்னா, அதெல்லாம் கிடையாது, நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. அப்புறம் அவ்வளோதான், ப்ரோவை கேட்கவா வேணும், உட்காந்துட்டேன். கேமரா ட்ரைபாடை வச்சுட்டு உட்காந்துட்டு அதை பற்றி தான் புலம்பிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இது எனக்கு புரியலங்க, யூஎஸ்லலாம் இது இதாகிடுச்சு. வ்ளாகிங் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஏர்போர்ட் இது மாதிரி இடங்கள்லாம் அலௌட் கிடையாது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஆஸ் லாங் அஸ் யூ கைஸ் நோ ரைட், லைக் நான் ஏதோ தப்பாக போய் இதோ பண்ண மாட்டேன். நான் தெரியாமல் எடுக்கிறதுலையோ ஏதாவது அப்படி எதாவது வந்திருந்தாலும் நான் அதை கொஞ்சம் க்ராப் பண்ணியோ இல்லை ஃப்ரேமை இது பண்ணியோ இல்லை வர்ஸ்ட் கேஸ் நிறைய எடிட்டில் பண்ணி அதை ரிமூவே பண்ணிவிடுவேன். ஸோ அதை மாதிரி பார்த்து நான் பண்ணுற ஆள். ஏன்னா யூனோ ரைட், லைக் ஐ நோ லைக் சம்டைம்ஸ் ஐ டாக் kinky and stuff and all that, okay, but mostly I try to keep it like 14+, okay, so அது மாதிரி இது I'll try and do, and not necessarily every time 14+ அப்படின்ற மாதிரி இருக்காது, somewhere, okay, so you know the way things internet stuff meme and all that, right? So அதுதான். அப்புறம் அந்த மிஷின் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மிஷினை சும்மா அதான் பார்த்துட்ருக்கேன். ஒரு மாதிரி கிராண்ட் லுக் இருக்குங்க. அது பிடிச்சிருந்தது. அப்புறம் நான் அங்கே என்ன பேசுகிறேன்னு ஞாபகம் இல்லை. இந்த டிஷர்ட்டில் ஒரு சிங்கம் இருக்கும், அதை பற்றி காமிச்சிருப்பேன். ஸோ அவ்வளோதான், வேறு என்னன்றது ஞாபகம் இல்லை. வாய்ஸ் ஓவரே கொடுக்கக்கூடாதுன்னு இருந்தேன். பட் அங்கே இருக்கிற சரௌண்டிங்கும் என்னோடய ஏர்பாட் எல்லா நாய்ஸையும் ரெக்கார்ட் பண்ணி நான் கடைசியில் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். சம்பவமான வீடியோ எடுக்கிறேங்க, என்னென்னு கண்டுபிடிங்க. வரப்போகுது வாட்ச் வச்சு தாங்க எக்ஸிபிஷன் பண்ணிருக்கோம். இவங்க தாங்க எக்ஸிபிஷன்லேயே இருப்பாங்க. என்னோட ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிக்குங்க இது மாதிரி வாட்ச்லாம். கெட் திஸ் வெரி சூன். ஆல்ரெடி நினச்சவங்கள ரூமுக்கு போய்ட்டு உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. பாப்பாக்கு இந்த கடையில் வந்து மெயின் போலீஸ் வாங்க ஃபேஸஸ் கிளம்பலாங்க. மெட்ரோ பார்த்தாச்சு, லூலு மாலில் பார்த்தாச்சு. சூப்பர் மார்க்கெட் இருந்தது, ஆனால் எலக்ட்ரானிக்ஸ் இருந்தது. கீழே நான் போகல, கீழே நான் சாக்லேட் இல்லை. கார் பார்க்கிங்கா பைக் பார்க்கிங்லேருந்து வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸ்லாண்டிங்காக இருப்பார். இதுதான் அந்த பூமர் இருக்கான், நம்மளை திருப்பி டென்ஷன் பண்ணிடுவான். ஒரு குட்டி பட்ஜெட் ஷாப்பிங் முடிச்சாச்சு. ஃபேஸஸ் கனடா. ஒரு ப்ரொமோஷன் சொல்லி கொடுத்தாங்க, ஒரு லோன் மறந்துட்டேன்.
டோலின்றது ரொம்ப குற்றமான வார்த்தை இல்லை. நான் நிறைய ஸ்டோரி டோலின்னு போடுறேன், ட்விட்டர்லையும் சரி இன்ஸ்டாலையும் சரி. கோச்சிக்கிறாங்க. டோலின்னா ஃப்ரெண்ட், அது காலப்போக்கில் நம்ம எஸ்கேவா டோலின்னு மாற்றிட்டு மெட்ரோ என்ட்ரி கிளம்புறாங்க. மெட்ரோ என்ட்ரி டைம் பார்த்துக்கோங்க, 8:45 AM to 10 PM. நிறைய ரூம்ஸ்லாம் போட்டிருக்காங்க, படிக்கிற அளவுக்கு கம்மி இல்லை. இதே அப்படியே ட்ரெயின் மாதிரி பண்ணியிருக்காங்களா, மெட்ரோ மாதிரியே தான் இருக்குது. கண்டினியூ பண்ணுவோம் கண்டினியூ கிரவுண்ட் கிளாஸாக போகிறோம். தொடர்ந்து இல்லை, மீட்டிங் இருக்குது. அங்கே போய் முடிச்சுக்கிறேன். சரிங்க, அதை சொல்லியிருந்தேன்ல, அது எப்படி ஒர்க் ஆகுது. QR கோடை வந்து மேலே வைக்காதீங்க, இப்படி இப்படி வைங்க, இப்படி வைக்காதீங்க. இப்படி வச்சிங்கன்னா ஒர்க் ஆகல, நீங்கள் இப்படி காமிச்சிங்கன்னா ரீட் ஆகும். ஸோ அதுதான் ப்ராப்ளம் நினைக்கிறேன். நான் திருப்பி எக்ஸிட் ஆகும்போது நான் காட்டுறேன். திருப்பி பேக்கெட்லேயே வைக்கிறேன். ஸோ அந்த என்ட்ரன்ஸ் ஏதாவது கசக்கிறது எதாவது ஆகுதா, அதனால் கொஞ்சம் கசக்கி வைக்கிறேன். கசக்கிட்டேன், நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ என்ன ஆகுது பார்க்கலாம். இப்போ எப்படி வைக்கணும்னு பார்த்துட்டோம். அது கசங்குதா அதெல்லாம் அப்புறம் செகண்டு. பிரச்சனை இல்லை. ஏர்போர்ட் வச்சுருந்தேன், சவுண்ட் இப்போ எப்படி வரும்னு தெரில. ரெகுலராக சொல்கிறது தான். எவ்வளோ ஸ்பீடாக நடக்கிற மாதிரி இருக்கேன். இது ஆக்சுவலாக நார்மல் தான், அவ்வளோ ஸ்பீடாக கூட நடப்பேன். சரி, நடப்பேன் பெருமைக்கு சொல்லிட்டேன். நார்மலாகவே கொஞ்சம் பரபரப்பாக அவ்வளோ ஒரு ஆகும். இந்த பார்த்தாலும் எல்லோரும் வர சொல்லுவோம், ரொம்ப பரபரப்பாக இருக்குது. கூட பிளாட்ஃபார்மில் ஒரு பூ எடுத்தாங்க. அந்த பூவியை பார்த்து அப்படியே பின்னாடி போனேன். அவங்கள பார்த்துட்டு போனேன், அப்படி தப்பாக எடுத்துக்கிறேன். பிளாட்ஃபார்மில் ஒரு பூனா ஒன்றா தானே வரும். நாட் கேரி நாட் ஃபார் தேர், பட் த ஃபேக்ட் தட் திஸ் இஸ் குட் பிளேஸ் டு மீ. அப்படியே ஒருத்தர் பிளாட்ஃபார்மில் ஒரு பூனை ஒன்றா அப்படியே ஃபாலோ பண்ணி போய் குடிச்சிடலாம் நினச்சேன். அவங்க எங்கேயோ போகிறாங்க. போயிடுச்சுங்க. கண்டுபிடிச்சிங்களா எடுக்கும் பாருங்கள். இப்படி ஆக்சுவலாக டிஸ்டன்ஸாக வச்சிங்கன்னா அழகாக ஓப்பன் ஆகிடுது. போகும்போது நான் ரொம்ப க்ளோஸாக வச்சுட்டேன், அது டிஸ்டன்ஸாக வச்சுருக்கேன். டிஸ்பிளே ஓகேங்க. இட்ஸ் வெரி குட் டே. இன்னும் இருக்குது, முடியல. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நான் ரூமுக்கு போனோன்னே இதுக்கும் போகணும். அப்புறம் நிறைய செக் பண்ண வேண்டியது இருக்குது. ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணணும், இன்னொரு ஃப்ரெண்டுக்கு பேசணும். டின்னர் முடிச்சாச்சு. இந்த கோஸ்டா காஃபியா அதுதாங்க அது நம்ம டின்னர். பிரேக்ஃபாஸ்ட் நாளைக்கு சிறப்பாக சாப்பிடுவேன். ஊபர் போட்டுக்கிறேங்க. மழை இல்லை, ஷூ நனைஞ்சிரும். நிறைய இடத்துல தண்ணி நிற்குதுங்க, நம்ம சென்னை மாதிரி தான். சூப்பர். இது போட்டுட்டு போயிடுறேன். நடக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. 3 கிலோமீட்டர் காட்டுது, நடந்துடுவேன். பட் வேணாம், நம்ம தேர்ஸ்டே அன்றைக்கி ஊருக்கு போகும்போது கிளம்புவோம். நிறைய நடக்கும்.
ரிலாக்ஸ்க்காக தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் லாலேட்டன்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ். 15th and 16th ஃப்ளோரில் இருக்காராங்க. ஐ மீன் இருக்காருன்னு சொல்ல முடியாது, இஸ் ஓனிங். ஏன்னா நிறைய ஹவுஸ் வச்சுருப்பாரு, நிறைய வீடு வச்சுருப்பாங்க. ஐடென்டிட்டி ட்வின் டவர்ஸ். ஓகே, இதுதாங்க நம்ம இருக்கிற இடம். நம்ம இன்னைக்கு ஒரு நாளைக்கு இங்கே இருக்கோம். நாளைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்க்கு போகிறேன், பார்ப்பீங்க என்ன இடம். இந்த அவ்வளோதாங்க, வந்துட்டோங்க உள்ள. ஸ்கை கிரில் இட்ஸ் அ ரெஸ்டாரண்ட். கேட்டு சொல்கிறேன். ஸ்பா, சலூன், ஹெல்த் கிளப், ஸ்விம்மிங் பூல், மொசாய்க், மீட்டிங் ரூம்ஸ், ரிசப்ஷன், சோகா, கனெக்ஷன்ஸ் பார், ரோமா லஞ்ச், ஸ்பைஸ் கேபின், ஸ்விம்மிங் பூல், பார்க்கிங். லெஜெண்டரியாக இருக்கு. முருகர், கிருஷ்ணர், பெருமாள். ரிசப்ஷன் லாபி ஏரியா. அங்கே இது இருந்ததுங்க, காட்டுறேன். சமையல்காரில் கேக்ஸ் அண்ட் பேஸ்ட்ரீஸ். அப்பா, நாங்கள் காஃபி சாப்பிட்டதுக்கு இங்கே சாப்பிட்ருக்கலாம். கோஸ்டா காஃபேயா அங்கே சாப்பிட்டேன். இங்கே நான் பார்க்கல, ஃபஸ்ட்டு செக் பண்ணியிருந்தேன், இங்கே சாப்பிட்ருப்பேன். பாப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்கும். ப்ரோன்ஸ். There's a message. A good man and a strong coffee can make you feel confident and full of energy and able to take the world. Agreed? அந்த இடம் மட்டும் போயிட்டு போகலாம். நல்லா இருக்குல்ல? கங்குலி பாருங்கள். அப்படியே மேலே போகிறேன். ஒரு டவுட் மட்டும் இருக்குது, அதை கிளாரிட்டி வாங்கிட்டு போகிறேன். கீழே திட்டத்தட்ட எல்லா இடத்துக்கும் போயிட்டாங்க. இந்த ஜோகா சீம்ஸ் டு பி அ ரெஸ்டாரண்ட். ஃபஸ்ட்டு வந்தவொடனே சொன்னேன், ப்ராக்ரெசிவ் பான் ஏசியன் ரெஸ்டாரண்ட். ஓகே, ஃபுட் மெனு பார்க்கலாமா? ஜோகாது நம்ம ஃப்யூச்சரில் பண்ணுவோங்க ரெஸ்டாரண்ட்ஸ்லாம். ட்ராவல் தான் மெயினு. ட்ராவலில் ஏதாவது ஒரு இடம் போகலாம், பட்ஜெட் தாங்காது எல்லாமே. ஓகே ஓகே குட். ஸ்டார் ஹோட்டலில் வந்துட்டு ப்ரைஸை பற்றி பேசவே கூடாதுங்க. இவ்வளோவான்னு. ஆனால் ஏர்போர்ட்டில் பண்ணுறது தப்பு. ஏன்னா ஏர்போர்ட்டை கவர்மெண்ட் எடுத்து மக்களுக்காக பண்ணணும். ஸோ ஏர்போர்ட்டில் காஸ்ட்லியாக ஃபுட் இருந்ததுன்னா அது தப்பு. பட் இங்கெல்லாம் ஃபைன். ரீசன் வை தே கால் 5-star hotel is because
they maintain some standards. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக அதனால் அது காஸ்ட்லியாக தான் இருக்கும். பர்ஸ்லேருந்து இதை எடுக்கிறதுக்குள்ள 2 ஸ்விம்மிங் பூல் இருக்காங்க. நம்ம 2த்துக்கும் போக பார்ப்போம். சரி 7th பூல் போட்டிருக்கு பாருங்க. அங்கே பார்க்கிங், அது பார்க்கிங் போல். ஸோ 2nd ஃப்ளோரில் இருக்குது. நம்ம சைக்கிள்ன்ற இடத்துல இங்கே வந்து அப்புறம் 2nd ஃப்ளோரில் இருக்குது. 2 இடமும் போவாங்க. இங்கேயும் போவோம், இங்கேயும் போவோம். ஏன்னா நம்ம யார் ஸ்விம்மர். சே இதெல்லாம் நான் அச்சீவ் பண்ணிட்டு சொல்லணுங்க. ஸ்விம் பண்ணுறன்றதால ஸ்விம்மர். ஐ வுட் லவ் டு காம்படிட்டிவாக இனிமேட்டு பண்ணுறது கஷ்டங்க. இதே வாயால் இப்படி சொல்லிட்டு பண்ணணுன்றது ஆசை தான். எதிர்க்க மெரிடியனில் ஆல்ரெடி சொன்னேன். இதை பாருங்க. ஓகே மெட்ரோவா தெரில, ஆனால் பிரிட்ஜுங்க அது, மெட்ரோ கிடையாது. சரி இருங்க, நம்ம இங்கேருந்து ஃபோட்டோ எடுப்போமா? லைட் செம்மையாக இருக்குது. ப்ரோ லவ்ஸ் திஸ் வாட்டர். என்ன வாட்டர்? சுட தண்ணிங்க. சுடாவுதா? லைட் எரியுது. ஒரு பூப்பன் தெரியுது. சரிங்க. எப்பயுமே நான் இங்கெல்லாம் ஸ்டே பண்ணிட்டா அந்த பாட்டில் எடுத்துகிட்டு ஊரெல்லாம் சுற்றிட்டு யூஸ் வந்துருவேன். அப்படி இல்லைன்னா ஃப்ளாஸ்கில் சுட தண்ணி இது படிப்பேன். பட் இப்போ இப்படி பாட்டில் வச்சுட்டாங்க, பிளாஸ்டிக் பாட்டில். பட் ஆனால் நான் கரெக்டாக ட்ராஷ் பண்ணுவேன். கீப் லாயல் க்ளீன் அண்ட் க்ரீன். சத்தம் கொடுத்துச்சுன்னா ரெடின்னு அர்த்தமா? ஓகே எடுத்துட்டேன். குடிச்சிட்டு சொர்க்கம் பாருங்க. எவ்வளோ தண்ணி காலி பண்ணியிருக்கேன். 2 அங்கே 1 டீ ரூம் என்ன பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஓகே ஐ எம் டயர்ட்.